புலிகளின் தாகம் தமிழில் தாயம் சொல்லி ஒரு ரேப் பாடகர் சமீப காலமாக பயங்கர ட்ரெண்ட் ஆகியிருக்காரு. அவருக்கு பல்வேறு நெருக்கடியும் அந்த இதை கொடுக்குற இதை பற்றி பேசணும்னா நெருக்கடிகள் அந்த அரசியல் தலைவர் கொடுக்குறதா ட்ரெண்ட் ஆகிட்டே வராரு. மக்கள் அவரை கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. திருமாவளவன் கூட அண்மையில் அவரை செல்போன் மூலமாக அழைச்சி பேசினாரா? அது உங்களுக்கு நாங்கள் வழி தாங்கிய மக்கள். அந்த வழியின் மகன் தம்பி வேடன். வேடன்னாவே வழி தாங்கியவன் தான் பொருள். அதனால் அவர் பாடுறாரு. அதை இந்த நிலத்தில் நான் அதை பேசி எண்ணற்ற வழக்குகள், அடக்குமுறை, சிறையெல்லாம் தாங்கியவன். அதே எனக்கும் பின்னாடி வருகிற தம்பி அந்த நிலத்தில் அதை அந்த வழியின் மொழியாக அவன் கதறி பாடுறான். அதுக்கு உலகமெங்கும் இருக்கிற தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் அவனை தன் வீட்டு மகனாக, தன் உடன் பிறந்தனாக நேசித்து நிற்கிறாங்க. வேடன்கிறவன் ஒரு தனி மனிதன் இல்லை, ஒரு தேசிய இனம் தாங்கி இருக்கிற வலியின் குரல். அவன் அந்த மாதிரிலாம் ஒருத்தர் அடக்கி ஒடுக்கலாம் அவனை நசிக்கிற முடியாது. அவனுடைய குரலுக்கு இங்கே எவ்வளவு மரியாதை இருக்குது, எவ்வளவு செல்வாக்கு இருக்குது, எவ்வளவு கூட்டங்கள் ஆர்ப்பரித்து கூடுதுங்கிறத பார்க்கும்போது தெரியும். அவனுடைய வலியோடு எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும்.